ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். 2026 ஆகஸ்ட் வரைக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவராக தொடர்வார், நீடிப்பார் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 3 முக்கிய பொறுப்புகள், தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகிய இந்த 3 பொறுப்புகளில் இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ், வடிவேல் ராவணன், திலகபாமா ஆகியோருக்கு ஆகஸ்ட் 2026 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனது பின்புலம் உங்களுக்கு தெரியும். நேற்று மாலை, இன்னும் சொல்லப்போனால் இரவு வரைக்கும் கூட வழக்காடு மன்றத்தில் வழக்காக நடந்து டாக்டர் ராமதாஸ் தரப்பில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு இந்த நிலையில தான் இந்த பொதுக்குழு நடந்திருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் திரையில் நீங்களே பார்க்கலாம். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அமர்ந்திருக்கிறார். பக்கத்தில் ஒரு காலி இருக்கை டாக்டர் ராமதாஸுக்கு சிம்பாலிக்காக போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கே தேர்தல் நடக்கக்கூடிய நிலையில் 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் தேர்தல் என சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இதை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி களத்திலிருந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு மூத்த செய்தியாளர் சங்கரன் இணைந்திருக்கிறார். சங்கரன், இந்த பொதுக்குழுடைய ஹைலைட்ஸ் பற்றி இன்னும் சற்று நேரத்தில் விரிவாக சொல்ல போகிறார். நீங்கள் திரையிலேயே பார்க்கலாம். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பக்கத்தில் காலி இருக்கை டாக்டர் ராமதாஸுக்கு போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய திரு சோமு அவர்கள், மூத்த பத்திரிகையாளர், இணைந்திருக்கிறார். திரு சோமு, இதோடைய லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ், ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் பேசப்படும். இந்த பொதுக்குழுடைய ஹைலைட்ஸாக நீங்கள் பார்ப்பது என்ன? ஒரு விஷயம் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னா, அன்புமணி தலைவராக தொடர்வார் அப்படிங்கிற ஒரு அந்த பொதுக்குழு தீர்மானம் வரும் அப்படின்ட்டு. என்ன, ஏற்கனவே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பொதுக்குழுவுல கூடியிருப்பவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இப்ப ராமதாஸ் அவர்கள், அன்புமணி அவர்கள் எல்லாமே ஒன்றுபட்டு இருந்து தேர்ந்தெடுத்த அந்த காலகட்டத்தில் வந்தவங்க. ஸோ அதுக்கான ஒரு வேல்யூபிள் வந்து கட்சிக்காரங்கள்ட்ட இருக்கலாம். அது ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது ராமதாஸ் அவர்களே இன்றைக்குமே ஒரு விட்டு கொடுக்கல அப்படிங்கறத இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். ஏன்னா அவங்களுடைய கட்சி விதிப்படியே எப்படி இருக்கு அப்படின்னா, தலைவருக்கு தான் முழுமையான அதிகாரம், அடுத்தது பொதுச் செயலாளருக்கு. அதே நேரத்துல நிறுவனருடைய ஒரு ஆலோசனையின் பேரில் அப்படிங்கிறது அவங்களுடைய விதிகள்ல இருக்கு. அதையும் புறக்கணிக்காம அந்த நிறுவனருக்கான ஒரு மரியாதைக்காக அங்க வந்து அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவருக்கான ஒரு இந்த ராமாயணத்துல பரதன் வந்து ராமருக்கு ஒரு அரியாசனம் வச்ச மாதிரி ஒரு இதை வந்து பண்ணிருக்கிறாரு அன்புமணி. அதுவும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இதுல இவங்களுடைய கட்சி விதிப்படி பாத்தீங்கன்னால, இப்போ 1989 பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பு சட்டம்னு ஒரு புத்தகமே போட்டாங்க. அப்புறம் 1995 அதை திருத்தினாங்க. அந்த அதுக்கு முன்னாடியும் சரி, அந்த திருத்தப்பட்ட பதிப்புலையும் என்னென்ன எடுத்து படிச்சா, அதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படும் கட்சி தலைவர், அப்புறம் வந்து கட்சி அரசியல் தலைமை குழு, செயற்குழு, இவங்கள மாதிரியான பொறுப்புகள்ல இருக்கிறவங்கள தன்னிச்சையா நீக்கிற முடியாது. அதாவது பொதுச் செயலாளர், பொருளாளர் இவங்கள மறுபடியும் இந்த பொதுக்குழு கூடிதான் வந்து அதை பத்தின அந்த ஒழுங்கு நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும். இது என்னன்னா, இது வந்து மாநில அளவுல மட்டும் இல்ல, ஒரு சின்ன அளவுல, ஒன்றிய அளவுல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மேலேயே ஒரு புகார் அப்படின்னா கூட அது வந்து அதுக்கான அந்த குழு கூடிதான் முடிவு எடுக்கணும்னு இருக்கு. சட்ட விதிகள்ல பொதுக்குழு கூட்டுறதுக்கு நிறுவனருடைய பங்கு ரொம்ப முக்கியமானதுன்னு அந்த தரப்புல சொல்லப்படுது. கட்சி விதியில என்ன இருக்கு அப்படின்னா, இந்த விதி 26ல 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பொதுக்குழு வந்து கூடணும். ஒருவேளை அந்த பொதுக்குழு வந்து ஒத்தி வைக்கிறதாக இருந்தால் பொதுச் செயலாளர் வந்து அதை ஒத்தி வைக்கலாம் கொஞ்சம். அந்த பொதுச் செயலாளரா இப்ப இருக்கிறவர் வந்து வடிவேல் ராவணன். அதனாலதான் இப்ப ஆகஸ்ட் வரைக்குமானது, அடுத்த வருடம் வரைக்குமானதை இவங்க வந்து நீடிச்சிருக்கிறாங்க. தவிர இந்த நிறுவனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அதுல வந்து குறிப்பிடப்படுதுன்னா, அவங்க கட்சி விதியில ஒரு வழிகாட்டி, அதாவது உத்தரவு போட முடியாது, ஆலோசனை சொல்லலாம். சோ அந்த ஒரு விஷயத்துலதான் இவங்க வந்து சொல்றது சட்ட ரீதியா. நேற்று இப்ப இவங்க அன்புமணி தரப்பு வந்து அந்த பொதுக்குழு கூட்டம் நடத்துவதற்கான அனுமதியை நீதிமன்றம் வந்து அதை கொடுத்ததற்கான பின்னணியில இது கூட இருக்கலாம். அந்த சட்ட விதிகள் இதெல்லாம் அவங்க பார்த்திருக்கலாம்.
நீதிமன்றம் பார்த்து கூட இதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் நீங்க வந்து கோர்ட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்க என்ன ஆகுங்கிறது அடுத்த கட்டம். இப்ப இந்த இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஒரு தடவை அதிமுக வந்து நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தப்ப பொதுக்குழு நடத்திங்க, ஆனா தீர்மானம் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பளிச்சாங்க. இங்க அந்த மாதிரி சொல்லல. ஏன் அப்ப அங்க சொன்னாங்க அப்படின்னா, அந்த பொதுக்குழுவே கொஞ்சம் சிக்கல் இருக்கிறப்ப தீர்மானம் எடுத்து அது பிரச்சனையாக கூடாதுங்கிற மாதிரி. ஆனா இங்க தீர்மானம் எடுத்த தடைன்னு சொல்லணுங்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். எப்படி பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு அங்கீகாரம், ஒரு சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரமா தான் அதை நான் பாக்குறேன். ஒரு சட்ட ரீதியாகவும் ஒரு கட்சி ரீதியாகவும் அன்புமணிக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு விஷயமா இந்த எக்ஸ்டென்ஷனை டாக்டர் ராமதாஸ் சேலஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? அது வந்து விதிகளுக்கு உட்பட்டது அப்படின்னு அவங்க மேடையிலேயே இதற்கான முன்னுதாரணங்களை சுட்டி காட்டுறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் வழங்கப்பட்டதுக்கான முன்னுதாரணங்களை சுட்டி காட்டுறாங்க. பட் ஆனாலும் கூட அதுல வந்து there is room for legal challenge இல்ல? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவங்க சைடு இப்ப ராமதாஸ் அவர்களுடைய பக்கத்துல இதுல சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. அவங்களுடைய வழக்கறிஞர் கூட சொல்லி இருக்கிறாரு, அது மாதிரி நாங்க வந்து மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு. இப்ப வரக்கூடிய தகவல்லாம் பார்த்தா இந்த அவங்களுடைய மகளிர் மாநாடுக்கு அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப இதற்கான ஒரு சட்ட போராட்டங்கிறது அடுத்தது வரலாம். ஆனால் இன்றைய ஒரு சூழல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அன்புமணி தரப்புக்கான அவங்கள்ட்ட தான் கட்சி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அங்கீகாரமாக இதை பார்க்கலாம். இதை தவிர இன்னும் 2 தரப்பை யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, இன்னைக்கு கூட அன்புமணி சொல்லியிருக்கிறாரு திமுக எதிர்த்து, இவர் சொல்லியிருக்கிறாரு. அவரு திமுக எதிர்த்து எதுவுமே சொல்லல, நோ கமெண்ட்ஸ் சொல்லி இவர போனாரு. இதெல்லாம் இந்த அரசியல் ரீதியான விஷயங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல வந்து பாமகங்கிற ஒரு கட்சி வந்து இந்த மாதிரி ஒரு 2 பக்கம் நீங்க கருதுறீங்க. Thank you very much Mr. Somu. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.